இப்போ ரீசெண்டாக உருவாகின ஃபெங்கல் புயல் சென்னையை பாதிக்குமா, சென்னையில் வெள்ளம் வந்துடுமான்னு பயந்துகிட்டு இருந்த மக்கள், கவர்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியை மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பேர் அழிவையே ஃபெங்கல் புயல் கொடுத்துட்டு போயிருக்குது. இந்த நியூஸை கேட்ட உடனேயே என் நெஞ்சே பதறிட்டுங்க. காரணம், ஃபெங்கல் புயல் புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு இடையிலே கடந்திருக்குது. இந்த ஒரு புயல் தமிழ்நாட்டில் பாதி மாவட்டங்களை சூறையாடிட்டுன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக திருவண்ணாமலையில் லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு 30 டன் எடையுள்ள மிகப்பெரிய ஒரு ராட்சச பாறை ஒரு குடும்பத்தையே கொண்டு இருக்குது. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு ஃபேமிலியில உள்ள கணவன், மனைவி, 2 குழந்தைகள், மற்ற 3 உறவினர் வீட்டு குழந்தைகள், இப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்த ஒட்டுமொத்தமா 7 பேர் அந்த மண் சரிவால இறந்து போயிருக்காங்க. இதுல ரொம்பவும் கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, இறந்து போன 5 குழந்தைகளுக்குமே 15 வயசு கூட முழுமையா ஆகல. ஓடி ஆடி சந்தோஷமா விளையாடுற வயசுல ஏன் இறந்து போறோன்னு கூட தெரியாம இப்படி கொடூரமா இறந்து போயிருக்காங்க. எனக்கு இந்த நியூஸை பார்த்ததுல இருந்து நைட்டு தூக்கமே சரியா வரலங்க. மீட்பு பணியில ஈடுபட்ட அதிகாரிகளையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. கிட்டத்தட்ட 3 நாளா ரொம்பவும் கஷ்டப்பட்டு இறந்து போன 6 பேரோட உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு குழந்தையோட உடல் மட்டும் மீட்டு எடுக்காம இருக்குது. அதையெல்லாம் பார்க்கும்போது கண்ணு கலங்குதுங்க. இந்த ஒரு சம்பவத்தோட ஃபெங்கல் புயல் போய்கிட்டுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை இப்படின்னு ஒட்டுமொத்தமா மழையினாலையும் வெள்ளத்தினாலையும் மக்கள் அங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு பேரழிவை ஃபெங்கல் புயல் கொடுக்கும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். இறந்து போன நம்ம சகோதர சகோதரிகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கிறேன். இவ்வளவு நடக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணுது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க சென்னையை மட்டும் ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்டையும் சென்னையை மாதிரி ஈக்குவலா ஃபோக்கஸ் பண்றது என்ன மக்களுக்கு தேவைப்படுது, மக்களுக்கு என்ன பெட்டரா உதவணும்னு கவர்மெண்ட் நினைச்சா நல்லா இருக்கும். நான் இந்த டைம்ல யாரையும் குறை சொல்ல விரும்பல. மக்களோட வரி பணத்தை மக்களுக்கு கரெக்டான முறையில எடுத்து நல்லது செஞ்சாலே போதும். இது என்னோட ரெக்வெஸ்ட். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.